ஓகே ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஏஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அவேர்னஸ் தரக்கூடிய ஒரு கேம் தான் இன்றைக்கி நம்ம விளாட போகிறோம். அந்த கேம் பேர் தான் பிகபூ ஸ்டாப். இந்த கேம் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் காசு கட்டணும். ஓகே, பட் ஆனால் நல்ல கேம் தாங்க, நீங்களும் ஏற்றி விளாடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? திஸ் கண்டென்ட்ஸ் டு ஓகே, நம்ம அதெல்லாம் புரிஞ்சு நம்ம கேம் விளாடிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இந்த கேமு. ரத்தம் தெறிக்க இருந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த கேம் விளாடி முடிப்போம். இதில் வந்து 6 எண்டிங்ஸ் இருக்குன்னாங்க, ஆனால் அது உண்மைதான் நினைக்கிறேன். அப்பப்போ நான் இப்படி மாதிரி காற்று ஊதிட்டு இருப்பேன், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. 6 எண்டிங்ஸ் இருக்குது. பேட் எண்டிங் 6 இருக்கா, குட் எண்டிங் 6ஆ? 6 தனித்தனியாக 6 இருக்காங்கிறது தெரில, ஆனால் 6 எண்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அதில் நம்ம கொஞ்சம் எண்டிங்ஸு சில பார்ட்டாக பிரித்து போடுவோம். டே 0. ஓகே, ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த மைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி, நெக்ஸ்ட் வீடியோ மைக்கோடையே அப்படியே போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த கேம் அதிகமாக உட்காந்து விளாட்ற மாதிரி தாங்க இருக்கும். ஐ மீன் இந்த கேமுக்குள்ளே டிவி ரிமோட்டு. லயன் கிங் தானே அது, சும்மா சொன்னேன். ஓகே, வேறு என்ன இருக்குது? பவர் ரேஞ்சர்ஸுங்க அது. நெக்ஸ்ட்டு ஸ்குட் கேம்டா. என்னங்க நிறைய இருக்குது, ஆனால் இது சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை. வீடியோ மாதிரி வரல, சும்மா ஃபோட்டோ மட்டும் மூவ் ஆகிட்டுது. அது என்னதுடா? ரிங் படத்தை காப்பி அடிச்சிங்க தானே? ஓகே, இது யாருங்க இவன்? இன்னும் இப்படி இருக்கிறான்? அணில் வாயினா இருப்பான் போல இருக்குது. சரி ப்ரோ, யாராவது வாங்க ப்ரோ, வேறு ஏதாவது இன்டராக்ட் பண்ண. பரவாயில்லைங்க, கொசு பற்றிலாம் வச்சுருக்காங்க நமக்காக. ஓகே, கொசு நம்மளை வராதுன்னு நினைக்கிறேன். கொசு பற்றியா இல்லை, ஸ்மெல் வரதுக்காக ஊதுபத்தி வாங்குறதுலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா இருக்குது. ஸோ யாரோ வராங்க. யாரா அது? என்னங்க உங்களோட பனானாவும் காஃபியும் அப்படிங்கிறாங்க. ஐ மீன் ஃப்ரைடு பனானாவும் காஃபியும். ஓகே, அப்போனா இந்த கேமில் வந்து இந்த நம்ம நம்ம ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க போலக்கு. என்னென்னமோ சொல்கிறான், நான் ரொம்ப லக்கி இந்த மாதிரி ஒய்ஃப் கிடச்சிது அப்படின்னு. ஓகே, ஸ்டாப் இட், யூ ஆர் ஆல்ரெடி. ஐஸ் வைக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்பாடா, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இவன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். காசு வேணும்னு கேட்குறாங்க. சும்மா திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு, இந்த காய்கறி அது மாதிரி வாங்குறதுக்கு. இவனும் சரியா எவ்வளோ கொடுக்கலாம்? நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப பெரிய மணி, ஆனால் அவங்க ஊரில் இது எவ்வளோலாம் எனக்கு தெரியாது. எதுக்கோ நம்ம ஒரு 50,000 கொடுப்போம். டேக் திஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஐயோ வேணாண்டா, இது ஸ்கிப் பண்ணிடலாண்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே என்னென்னு புரிஞ்சுப்பீங்க. ஓகே, எனக்கு வேறு கொஞ்சம் கோல்டு, வாய்ஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு நடியாவும் கிளம்பிடுறாங்க. நடியா தானே? நதியா இல்லை, நடியா தான், நடியா. ஓகே, இப்போ நமக்கு வேறு வேலை இல்லை. இங்கே காஃபி இருக்குது, காஃபி முதல்ல குடிச்சு முடிப்போம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் எதுக்கு நம்மளை பண்ண விட்றாங்கன்னே தெரில. இந்த மாதிரி கேம்ஸில் இந்த மாதிரி சும்மா இந்த சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறாங்க. அது லேப்டாப்பில் பண்ண போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஆனால் இதில் இதெல்லாம் ஏன்டா கொடுக்குறீங்க அப்படின்னு தோணுது. இங்கே யாரும் நிற்கிறாங்க. காஃபி காலி. கைலா, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த கேமோட ப்ரொட்டகனிஸ்டோட பொண்ணு போல இருக்குது. ஏதாவது பாக்கெட் மணி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. கன்ஃபார்ம். 10,000 15,000 இருக்குது. சரி, 15,000 கொடுப்போம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு இந்த ஊரில் எவ்வளோ இது ருப்பீஸ் வரும்னா எனக்கு தெரியாது. ஓகே, இப்போயே 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த கேமு. ஓகே, அதெல்லாம் சீக்கிரம் ஸ்கிப் பண்ண. இன்றைக்கி நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. இவனும் சொல்கிறான் எனக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு போ. இந்த கேம் வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் யாராவது
பெரியவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, தயவு செய்து இந்த கேம் ஃபுல்லாக நீங்களும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஸ்கிப் பண்ணி விடுங்க, ஓகேவா? இன்டராக்ட் ஒன்றுமே நல்லா இல்லை டிவியில் அப்படின்னு சொல்கிறான். வேற நம்ம நியூஸ் பார்க்குறது பெட்டர் அப்படிங்கிறான். ஐயோ, மாத்திரா டிவியை. வாட் ப்ரோ, நெக்ஸ்ட் நியூஸுக்கு போனால் அப்படிங்கிறான். எல்லா விலையும் அதிகரிச்சிச்சு அப்படின்றாங்க. இந்த மிளகாவும் வெங்காயத்தோட ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. எப்படியோ இந்த ஸ்கைக்கே போயிடுச்சாம்மா ரேட்டெல்லாம் அப்படின்னு நியூஸ் ஆங்கர் சொல்கிறாங்க. எப்படி நம்ம ஊரில் தங்க விலை ஏறிட்டே இருக்குது அது மாதிரி. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் தக்காளி விலையே நம்ம ஊரில் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் கொஞ்சம் ரேட்டெலாம் குறைஞ்சிருச்சு. நான் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வேறு யோசிக்கிறான். எல்லா வேலையும் அதிகரிச்சிருச்சுல்ல, இது என்னங்க கொசுபத்தியான இன்டராக்ட் கொடுக்குது. ஓகே, அதை நம்ம இந்த கொசுபத்தியை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வீடியோ ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். மெசேஜா காலா? யாருங்க அது? யாடியா? ஒரு மெசேஜ் வந்திருக்கு, யாடி கிட்டேருந்து வந்திருக்கு. என்னடா இங்கே எல்லாம் டின்னு முடியுது. நேதி ப்ரோ, இன்னைக்கு காஃபி குடிக்க வரியா அப்படின்னு கேட்குறான். ஹா டேம் இட், நோ வே ப்ரோ அப்படிங்கிறான். நான் வந்து ட்ரீட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இவ சொல்கிறான். எதுக்குன்னு, என்ன திடீர்னு பணக்காரன் ஆகிட்டுன போல இருக்குது. எல்லாரும் கேட்குற கேள்வி தான் கேட்குறான். டூட், நான் ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜாக்பாட்டா? ஏதோ சூதாட்டமா அப்படின்னு கேட்குறான் இவனும். தமிழ் சொல்கிறதுக்கு இப்படி இருக்கும், நம்ம இங்கிலீஷ் சொல்கிறோம் கேம்லிங் அப்படின்னு சொல்கிறான். ப்ரோ அப்படின்னு அவன் சொல்கிறான். கிரேசி பாஸ்டர்ட், இது உண்மையாலேயுமாடா? ஃபார் ரியல் ப்ரோ, ஏன் நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்குறதுக்கு, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நோ வேன்னு கொடுத்துடலாம். நோ வேடா, தானா நீயே சீரழிஞ்சிக்கோ. கடவுளே கடவுளே, ஓ மை காட், பி கேர்ஃபுல் யாடி. அதாவது யாடி தான். தட் ஸ்டஃப் இஸ் டேஞ்சரஸ். நம்மளும் சொல்கிறோம் அதெல்லாம் ரொம்ப கெட்டதுரா, அதெல்லாம் போகாதரா, அது ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப வந்து சாவடிச்சிடும். சாவடிச்சோம்னா நம்மளை சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் கொண்டு போயிடும் அது உண்மையாலேயும் அப்படின்னு இந்த கேமில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நான் தான் சொல்லிக்கிறேன், அப்படிலாம் இந்த அளவுக்கு இன்னுமே வந்து இந்த ரம்மிலாம் விளாட்றீங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. அந்த பழக்கத்தை வந்து தயவுசெய்து மாற்றிக்கோங்க. நானும் சொல்லிக்கிறேன். we are definitely meeting tonight அப்படின்னு இவனும் சொல்கிறாங்க. ஓ மை காட், 1 minute இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான். ஓகே, அவனுக்கு வந்து நம்ம வந்து அவனோட சென்ஸ், அவனோட அறிவை வந்து நம்ம தட்டி எழுப்பணும் அப்படின்னு வந்து நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் சொல்கிறான். ஐ எம் சீரியஸ் அபவுட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட். நீ வந்து நாசமாக கூட. ஜோ ஹோ, என்னடா என் வயல் இன்னைக்கு இப்படியே வருது. ஓகே கைஸ், சரி. ஸோ இவனும் வந்து முடிவு பண்ணுறான், நம்ம வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து அவனை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். தயவுசெய்து இந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா பூமர்ன்னு தான் நினைக்காதீங்க. தயவுசெய்து அந்த அட்வைஸை கேளுங்க, நல்லா கேளுங்க. கேட்டுட்டு அது உங்கள் வாழ்க்கைக்கு தான் அது சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா இந்த மாதிரி யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து உட்காந்து கேளுங்க, சரியா? ஓகே போங்கடா. நெக்ஸ்ட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரிச் ஆகணும் ஆசையோ அப்படின்னு வந்து இவரும் சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஓகே, இதுக்கு மேலே என்ன எல்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன? நெக்ஸ்ட் என்னடா? அட போங்கடா, கேமே முடிஞ்சுங்க. கவலையே படாதீங்க. ஹாப்பி எண்டிங் 6 இருக்குது, பேட் எண்டிங் 6 இருக்குது. அதில் ஹாப்பி எண்டிங்லாம் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எண்டிங் முடிக்க முடியுமோ அவ்வளோ எண்டிங் பண்ணுறேங்க, சரியா? இப்போ நம்ம எதுக்கு போக போகிறோன்னா, வென் ஆஃபர்டு கேம்பிளிங் ஐ கேம்பிள் ஆர் நாட். ஓகே, அதாவது இப்போ நம்ம கூட ஆஃபர் பண்ணால அந்த யாடி, நம்ம ஆடினே யாடினே கூப்பிடுவோம். அவனுக்கு வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணால அந்த டைமுக்கு நம்ம இப்போ போகிறோம்.
ஃபர்ஸ்ட்லேருந்துன்னு மட்டும் சொல்கிறாதீங்களே, எனக்கு அப்படியே மனசே கேட்காது. அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறையா பேச போகிறாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன் மட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கும் வேறு வழி இல்லை, நம்ம எண்டிங்லாம் பண்ணுங்கிறக்காக சவுண்ட்ஸ் குட், இது கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இந்த சிம்பிள் போட போதே உங்களுக்கு தெரில. முதல் அடி ஆரம்பிக்கிறது. மேபி நான் சும்மா ஃபன்காக விளாட போகிறேன், சும்மா சின்ன சின்ன பெருசாக வைக்க போகிறேங்களா. இப்படி தாங்க எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாலே சொல்கிறேன், இப்படி தான் எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ஆனால் போக போக எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். ஓகே கைஸ், இது ஒரு கேம் தான். ஸோ நீங்கள் இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எதுவும் பண்ணுறாதீங்க. இன்னொன்று சொல்லிட்டேன், தயவுசெய்து இந்த மாதிரி கேம்லிங்லாம் பண்ணாதீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்ன பொறாமையா அப்படின்னு அவனும் கேட்குறான். அவனே வந்து லிங்க் அனுப்பி விட்றேன்னு சொல்கிறான். இது சரியில்லை. அனுப்பி விட்டாங்க லிங்க்கு. எப்பட்றா இதை மட்டும் இவ்வளோ சீக்கிரமாக டைப் பண்ணுற? நைஸ், தேங்க்ஸ். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி கேம்பிள்லாம் பண்ணாதீங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது கேம்பிள் பண்ணிங்கன்னா என்ன நடக்குங்கிறத இந்த கேம் மூலமாக நீங்களே பாருங்கள். எப்படியோ அதை தான் கொடுக்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்டா. யூசர் நேம் என்ன கொடுக்கலாம்? ஓகே, அனிமே கேம் தான் வருது. பாஸ்வேர்டு வந்து 246137. போதுமாடா? லாகின் இல்லை சைன் அப். ஐயோ இருங்க, அதை சைன் அப் பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஓகே, ஸோ காய்ஸ் சொல்லலையா, சைன்இன் பண்ணியாச்சு. சும்மா குகுன்னு ஒரு பேரை போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், குகு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. எவ்வளோட டாப்அப் பண்ணுறது? டாப்அப்னா இவ்வளோ மணி ஏறும்னு நினைக்கிறேன். இதில் 25 போட்டுருவோம். சரி, இன்னொரு வாட்டி பண்ணுவோம். டாப்பிங் பண்ணது போதும். ஏன்டாடி இது மாதிரி பிடிக்கவே பிடிக்காதுங்கிற? அப்போனா ஸ்டார்டிங்கில் பண்ணப்பே வந்து வேணான்னு இருக்கணும். ஸோ காய்ஸ், இது எங்கேயோ பெரிய பிரச்சனையில் போய் முடிய போகுது, அது மட்டும் எனக்கு புரியுது. ஓகே, இப்போ இதில் எவ்வளோ பாடுறாடே, இந்த டிசிஷன் எடுத்துக்காக நம்ம இவனை வந்து போட்டு கரன்னு கறக்கணும். நம்ம பணத்தெல்லாம் அப்படியே கறந்துடணும். என்னடா அது? எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூட அந்த 3 குண்டு வந்துச்சுல ஒரே மாதிரி பிளாக் கலரில், அவங்க வந்து நம்மளை வந்து அடிக்ஷன் பண்ண பார்க்குறாங்க. இவ்வளோ தான். இதே மாதிரி தான் எல்லா இதுலேயும் எல்லா ஆப்லும் சரி, எல்லா .comலும் சரி, இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஆர்வத்தை தூண்டுறக்கு. பட் ஆனால் போக போக தான் தெரியும் அவனுங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ காய்ஸ், நீங்கள் தான் அவேர்னஸோடு இருக்கணும். இன்னொரு வாட்டி எனக்கு ஒரு 5 வாட்டி ஸ்பின் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பின்னில் எனக்கு ஒரு வாட்டி தான் வருமோ அப்படின்னு தோணுது. ஸோ காய்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் வந்து மைக்கில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாய்ஸ் ஓகேனா சொல்லுங்கள், மைக்கிலே தினமும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம். சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், தினமும் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே, இன்னொரு வாட்டி. ஏன்டா இன்னுமே போதும்டா, விளாட்னது போதும் அப்படின்னு சொல்ல மாட்டான். இருங்க, இவன் முடித்தோடனே நானே கூப்பிடுறேன். ஓகே காய்ஸ், இவனோட அடிக்ஷன் லெவல் கொஞ்சம் ஏறி இருக்குது, அதை வச்சே புரிஞ்சுப்பீங்க. அவன் வந்து ஈஸி பீஸின்னு வேறு சொல்லியிருக்குதான். ஏன்னா வந்து காய்ஸ், அவனுக்கு புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் நம்மளுக்கு அடிக்ஷன் பண்ணுறக்காக தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் ஸ்பின் ரொட்டேட் பண்ணதால் லாஸ்ட் இதுதான் வந்துச்சு. அதுவும் வரலன்னா இவனுக்கு தான் நஷ்டம். அது கூட இவன் புரியாமல் ஈஸி பீஸி அப்படின்ட்டு இருக்கிறான். நான் சொன்னேன்ல கைஸ், கடைசி இதில் தான் வருது. நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி தான் நடக்குது. ஸோ இருங்க கைஸ், நான் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் சொல்லலையாங்க அடிக்ஷன் ஆகும்னு, நான் சொல்லலையாங்க. இவன் வந்து ஸ்டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிக்கிறான். அப்போனா ஓகே, அப்போனா வந்து கன்ஃபார்ம் இது இல்லை. ஓகே, அப்போனா இது வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்கள், எப்படி தான் எல்லாருமே அடிக்ஷன் ஆகுறாங்க. இந்த வேலையில் நீங்களும் விழுந்துடாதீங்க.
இதை நான் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இவன் பல்பு தான் வாங்க போகிறாங்கிறது எனக்கு இப்பயே பிரகாசமாக தெரியுது. என்னங்க இவனை இப்படிலாம் ஏமாத்துறாங்க. டேய் என்னடா இது? ஓகே இட்ஸ் ஓகே. இந்த வாட்டி பாரு உன் காசை பாரு, நாசமாக போதா இல்லைன்னு பாடுறா. அப்படியே உன்னோட காசெல்லாம் அப்படியே பறந்து போதா இல்லையான்னு பாருடா. ஸோ கைஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இவனுக்கு முதல் அடி தான். இப்போ வந்து ஒரு ரொட்டேட் பண்ணான், அப்படியே பல்ப் வாங்கி டே 6க்கு போயிடுச்சுங்க அதுக்குள்ளே. ஏன்னா வந்து இவன் ரொம்ப நாள் கழிச்சு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள்லாம் இது வராது, ஒரு 30 days கிட்டே போகும். அதுக்கு மேலே இவன் வந்து லேண்ட் பண்ணிப்பாது போல். நம்ம பிள்ளை நடந்துருக்கக்கூடாது, கேம்பிள் பண்ணிக்கக்கூடாதுன்னு. இப்போ அவன் வச்சுக்கிற ஃபண்ட்ஸு, அதாவது அவன் வச்சுக்கிற காசு வந்து 10 லட்சம் நம்ம ஊர் மதிப்பில். அவங்க ஊர் மதிப்பில் என்னங்கிறத எனக்கு தெரில. ஓகே வேறு ஏதாவது வாங்கடா. ஓகே காய்ஸ் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ காய்ஸ் இப்போ எதுவும் சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் மறந்துடாதீங்க, நம்ம வீட்டோட வாடகை கொடுக்க மறந்துடாதீங்க. 12 அதுமோ இப்போ நம்ம ஊர் மதிப்பில் 12,50,000. நீங்கள் ஏன் அப்போ இவன் கட்டலையா? ஏன் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு இருக்குது. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். என்கிட்ட காசே இல்லை, நான் மார்க்கெட்டுக்கு போகணும். நான் பாட்டு கொள்ளாடுறேன், கவலைப்படாது, எனக்கு கண்டுக்காதீங்க. ஒன்லி 40,000. ஆமாங்க, இப்போ நம்ம முன்னாடி 50,000 வந்துச்சு கேம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ 40,000க்கு வந்துச்சு, போக 20,000க்கே வந்துடும் நினைக்கிறேன். சீக்கிரம் இருங்க, ஸ்டாப் பண்ணிக்கிறதெல்லாம். இந்த ப்ரொட்டகனிஸ்டோட பொண்ணுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறானோ, ஐ மீன் பாக்கெட் மணி எவ்வளோ கொடுப்பான்? பரவாயில்ல, அது அப்படியே தான் இருக்குது. 10,000 rupees. எனக்கு தெரிஞ்சு 10,000 வந்து நம்ம ஊர் வேல்யூ படி 100 ரூபாயா இருக்குமோ தெரியலை, ஆனால் அதான் கொடுக்குறான். ஓகே தென் ஐ எம் ஆஃப் நவ், நீ பார்த்து போ அப்படிங்கிறான். ஓகே நம்ம டோஃபுலாம் திம்போம். அப்போ ஏங்க இவனே வந்து இப்போ சொல்கிறான், எனக்கு வந்து காசு வேறு டைட்டாக இருக்குது, காசு வேறு இல்லை, திரும்ப வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஹவுஸ் ரெண்ட்டு, கைலாவோட ஃபீஸு அப்படின்னு நிறையா இருக்குது அப்படின்னு வந்து இவனே சொல்கிறான். அப்படிப்பட்ட நீ பாவி சொன்ன மாதிரியே டேக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பாடுறா, இப்போ நீ மாட்டுறடா. 5 times அதில் நீ ஒரு வாட்டி கூட வாங்கினா வச்சு உனக்கு 50,000 போகும்டா. எனக்கு தெரிஞ்சு போக இவனை நம்ம ரொம்ப ஹேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் எப்போ நடக்கிறத பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. அப்போ ஹவுஸ் ரெண்ட்லாம் டைட்டாக இருக்குன்னா வேலைக்கு போகணும். ஏங்க இவன் தினமும் வீட்டிலே இருக்கான், இல்லை இப்போ வீட்லேயே வேலை பார்ப்பானா? இவனுக்கு அறிவே இல்லை. இவன் வந்து பெட்டு வச்ச காசு 50,000, அதோட 700 தான் வந்திருக்குன்னு இவனுக்கே தெரியுது. ஆனால் இவன் திருத்திக்க மாட்டான். இப்போ பாரு 3 வாட்டி பண்ணுறப்பாரு, அதில் உனக்கு 50,000 கூட வராதுடா, நான் சொல்கிறேன்டா. 50,000 கூட வராதுடா, நான் சொல்கிறேன்டா, அடித்து சொல்கிறேன்டா. அவ்வளோதான், இதுலேயும் வரப்போகிறதில்ல. என்னங்க நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஏங்க இப்போ முதல்ல என்ன பண்ணோன்னா ஒரு 50,000 திரும்ப பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இவன் இப்போ இந்த கேஷை வித்ட்ரா பண்ணாதான் அட்லீஸ்ட் இவங்க வீட்லேயாவது இருக்க முடியும். நான் அதனால் இப்போ நான் வித்ட்ரா பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த கேம் முடிஞ்சோடனே அருமைடா 50,000 போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. டே 10 தானா? ஐயோ என்னங்க டே 10 தான் ஆச்சு. இருங்க கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏங்க இவனுக்கே புரியுதுங்க, இவனை வந்து நம்ம ஊர் பண்ணி 40 லட்சம். ஆனால் இவங்க அப்படி கம்மா போட்டிருக்காங்க, மற்றபடி இவங்க ஊரில் எவ்வளோன்னு தெரில. திரும்ப அதை கேம்லையும் பண்ணலான்னு இந்த தற்கொலை வந்து இப்படி டிசிஷன் எடுக்கிறான். டே ஏன்டா டே இப்படிலாம் இருக்கிறீங்க? எனக்கே வந்து இவன் நினச்சா ஓகே டாப் அப் பண்ணது போதுமாடா. இருங்க இந்த கேமில் எங்க ஏமாத்துறாங்க இவங்க பொண்ணு. கொஞ்ச நேரம் அப்படியே கேம்லிங் பண்ணிட்டு இருந்த கேமில். அப்போ வந்து இவங்க பொண்ணு வந்து நான் ஸ்விம் கிளாஸுக்கு 50,000 rupees கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்லப்பா அப்படின்னுக்கு.
நீ காசில் விளாடாத, வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறாங்க. என் கிளாஸ் கிரேடுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ன உடனே நீ கேட்டால் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லு. நீயே வந்து ஏமாத்த போகுது, அப்போ எதுக்கு நீ அந்த உன்னோட டாட்டரை சொல்கிற? இப்படி எனக்கே அதாங்க புரிய மாட்டேங்குது. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து போக போக ரொம்ப ஹேட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமை நம்ம சும்மா விளாட்றதும் அதுலேயும் ஜெயிச்சுட்டு இருக்கிறான். இவன் வந்து இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் ஸ்பின் பண்ணுற மாதிரி 75,000 பெட் வச்சுருந்தேன் இந்த கேமுக்குள்ளே இருக்கிற கேம்லிங்கில். அதில் வந்து ஒரே ஒரு தான் ஜெயிச்சேன், 2 lakhs வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னுமே அடிக்ஷன் லெவல் ஏறிட்டு இது எப்போ இந்த எண்டுக்கு வருதோ அப்போ இவன் எல்லாத்தையும் இழந்துருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு? அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க, டியூரேஷன் வேறு அதிகமாகுது. ஏங்க இவனோட டாட்டர் வந்து போகுது குட் பாய் டாட் பாய் டாட் அப்படிலாம் சொல்லலாமா? அதுக்கு ரொம்ப ரூட் அப்படிங்கிறான். அதான் அதுக்கு இந்த நடியாவும் சொல்கிறாங்க, நீங்கள் தான் காசே கொடுக்கலையே அப்படிங்க போது நீங்கள் என்ன இன்னும் ரெண்ட் கட்டு அப்படின்னு கேட்க போகுது. ஆர் யூ ஷுர் இட்ஸ் பேய்டு பிகாஸ் ஏன்னா வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் பே பண்ணல. திரும்ப சொல்கிறேன், நான் இன்னும் கன்ஃபார்ம் நான் நெக்ஸ்ட்டு பே பண்ணிடுவேன். இப்போ எனக்கு காஃபியும் பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வாப்போ, நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறான். ஓ, இவன் வேலைக்கெலாம் போகிறானா? எனக்கே இப்போ தான் தெரியுது. திரும்ப என்னங்க பாரு, டாப் அப் பண்ண தான் போதுமா? முதல்ல இது வித்ட்ரா பண்ணு. வாயிலே வர மாட்டேங்குது, அதை விட்டுங்க. போதுண்டா டே, மேபி போதுங்க. வெல்ல முடியாதா? ஏங்க அந்த காசு பரவாயில்ல, அந்த 3 லட்சம் கட்டிட்டு நம்ம அந்த 1 லட்சத்தான் இப்போ டாப் அப் பண்ணியிருக்கோம். இவனுக்கு ஏங்க அறிவே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ இதே 70,000 மொத்தமாக நக்கிட்டு போகட்டும்டா. உனக்கு மொத்தமாக நக்கிட்டு போகண்டா, நான் சொல்கிறேன்டா. இந்த வாட்டி பாருங்க, பல்ப் வாங்க போகிறான், அதை பார்த்து நம்ம சிரிக்க போகிறோம். பாய் பல்பு தான் வாங்கிட்டான். உனக்கு தேவைதான், உனக்கு இதுக்கு மேலேயும் வேணும் தான் ப்ரோ. இது கொடு. ஐயோ தெரியாமல் 5xல வச்சுட்டேனே. வெயிட் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சே கூப்பிட்றேன். ஓகே, ஸோ காய்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது இவன் வந்து 17 நாள் கழித்து பார்த்தா இவன்கிட்ட வெறும் 35,000 தான் இருக்குது. நம்ம ஊர் படியே 40 லட்சம் இருக்க போதே வந்து கம்மின்னா, அப்போ வந்து இது எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், எங்கடா இருக்க அப்படின்னு. ஒய் ப்ரோ லிசன், என்னமோ ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு உண்மையாலே வேணும் அப்படிங்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்து இந்த கதையோட சின்ன டேர்னிங் பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். இவன் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது லோன் எடுக்க சொல்லுவானா, லிங்க் அனுப்பி விடுவானா, பண்ணுற ஆளாக தான் இருக்கிறான் இவனும். யாடி ஹர்மாக்கோவா இல்லை ஹமோக்காவா, சரி அதை விட்டுருங்க. நான் வந்து எல்லாத்தையும் விளாடியே தீர்த்துட்டேன் அப்படிங்கிறான். இப்போ கூட இவன் திருந்த மாட்டான்ல, பிளடி ஃபுல். ஓகே, வேணாண்டே, நம்ம லோன் எடுத்து நம்ம சாவறதுக்கு வேணாண்டா. ஐ திங்க் லோன் வேணாம். ஓகே, ஸோ காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷனோட இவன் வந்து திரும்ப 35,000 இருக்க போதே கேம்பிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பண்ணுறான். இப்போ அந்த 5,000 போச்சு. இப்போ இது வித்ட்ரா பண்ணாலுமே அவனுக்கு பெரிய கேஷ் அப்படிங்கிறது வரப்போதில்ல. இருக்கிற 10,000 இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அந்த 35,000 வச்சுட்டு எப்படி சொல்கிறது, 1 ரூபா மிட்டாய் இல்லை ஒரு 10 ரூபா இங்கே வாங்குகிற டைரி மில்க் கூட அங்கே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் அப்பப்போ காற்று ஊற்றிட்டு இருப்பேன்னு, அது மாதிரி தான். ஐயோ, யாரோ கதவு தட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கெஸ்ட்டாக தான் இருக்குமா, இல்லை இந்த ஹவுஸ் ரெண்ட்லாம் அந்த தேடி வந்து காசு பிடுங்குவாங்கல்ல, அது மாதிரி நினைக்கிறேன், நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவன் நல்லா பல்ப் அதே தான் போல இருக்குது. வாங்க யாருன்னு பார்ப்போம். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் நடியா, மிஸ்டர் பெனி, ஹவ் ஆர் யூ?
ஹெரு போல் இருக்குது. அவங்க தான் வந்து இந்த ஹவுஸ் ரெண்ட்டு வாங்குறவங்க. ஹவுஸ் ரெண்ட்டு தாங்க. அவன் வந்து ரெண்டே கொடுக்கல அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. இருங்க இந்த டைலாக் முடிஞ்சாலே நான் உங்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அட கடவுளே, ரெண்டே இவ்வளோ இருக்குதுங்க. இவன் அந்த அறிவு கூட இல்லாமல் எல்லாம் கேம்பிள் பண்ணி தொலைச்சிட்டான். ஸோ கைஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்டிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த எண்டிங்கோட இந்த பார்ட்டையும் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா வந்து 25 நிமிஷம் போயிடுச்சு. இதை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு சின்ன ஃபோன் தான் வச்சு விளாடிட்டு இருக்கேன். சின்ன ஃபோனா பட்டன் ஃபோன் இல்லை, கொஞ்சம் டச் மொபைல் தான். ஆனால் வந்து ரொம்ப ப்ராப்ளமான ஃபோன் இது. நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் போகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு நாளைக்கு கரெக்டாக இல்லை இன்றைக்கே எங்களுக்கு கிளியரான ஆன்சர் வரணும். இல்லைன்னா காலி பண்ணிட்டு போங்கன்னு அவனும் சொல்லியிருக்கிறான். ஓகே, நம்ம ப்ரொட்டகனிஸ்டோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, எதுக்கு இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு. ரொம்ப அதிகமாக இருக்குங்க போது நீங்கள் கேம்பிள் பண்ணி நீங்கள் தீத்துட்டீங்க, நான் எனக்கும் தெரியும் அப்படின்னோடனே, என்னது நாகார்ஜுனாவா அப்படிங்கிற மாதிரி தான் இவனும் கேட்டிருக்கிறான். ஏதோ தெரியாத புள்ள மாதிரி. நீங்கள் கேம்பிள் பண்ணுறதா எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது நான் வந்து ஆல்ரெடி உங்கள் மேலே பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாலாம் ஆங்கிரி கொஞ்சம் கோவப்பட மாட்டீங்க அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க, எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பீங்க, அன்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே போயிடுச்சு நீங்கள் கேம்பிள் பண்ணது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கேம்பிள் பண்ணுற முன்னாடி சந்தோஷமாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃபே தொலைச்சிருங்க அப்படிங்கிறத இந்த கேம்பிள் பண்ணுறவங்கள சுற்றி காட்டாமல் இந்த சுற்றி காட்டுற மாதிரி இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரொட்டகனிஸ்டோட ஒய்ஃப். ஓகேவா? ஓகே, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது இட்ஸ் நாட் டூ லேட். இது ஒன்றும் ரொம்ப லேட்டாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே இவனும் வந்து கொஞ்சம் அட் ஃபர்ஸ்ட்டு ஐ வாண்டட் டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி சம்பாதிக்க தான் நினச்சேன் அப்படின்னோடனே அவங்களும் வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. என்கிட்ட 50,000 கூட இல்லை, என்னோடய சேலரியும் இந்த மாதத்தோடு முடிச்சிட்டேன். அட கடவுளே, எப்படி இப்படி நம்ம வந்தோம் அப்படின்னோடனே இவனும் வந்து அழுகிறாங்க. பரவாயில்ல, இப்போ திருந்திடுவான்னு தான் நினைக்கிறேன். ஐ எம் ஸோ தேங்க்ஸ்ஃபுல். ஓகே, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேலுக்காவது நிறுத்துங்க, எனக்காக நிறுத்துங்க, கைலாக்காக நிறுத்துங்க, நம்ம எல்லாருக்காகவும் நிறுத்துங்க அப்படிங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்காக நிறுத்துங்க கேம்பிளிங்களா, ஓகேவா? நான் இனிமேலுக்கு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இவனும் சொல்கிறான். ஓகே, எனக்கு உங்களுக்கு இப்போயாவது அறிவு வந்துச்சு அப்படின்னோடனே இப்போயே அறிவு வந்துச்சு அப்படின்னோடனே அதுக்கு மேலே என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். நம்ம 2 எண்டிங் ஹாப்பி எண்டிங் பண்ணியிருக்கோம், இன்னும் 6 ஹாப்பி எண்டிங் இருக்குது. ஸோ கைஸ், gambling is harming you. That's your golden opportunity to save yourself. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஸோ கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க, இன்னும் நிறைய எண்டிங் இருக்குது, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஸோ பாய் 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 கைஸ்.